வணக்கம் சாய்ராம். நான் கௌரி ஜெயன், சாய் கிருபா தமிழ் சேனல். வணக்கம். அதாவது ஒரு தம்பி கேட்டுட்டு இருந்தா, எப்பொழுதுமே சாய்பாபாக்கு நீங்க பூஜை பண்றீங்களே அக்கா, சாய்பாபா சில எப்படி வந்தது, எப்ப வந்தது, அப்புறம் சாய்பாபாவோட அனுபவம் என்ன எல்லாம் சொல்லுங்க அக்கான்ட்டு எப்பவும் கேட்டுட்டே இருப்பான். அதனால்தான் நான் இந்த வீடியோ போடலான்ட்டு நான் வந்தேன். பின்ன ஓணம் பண்டிகை இனி 2 நாள் தான் இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். ஓம் சாய்ராம். தம்பி, உனக்காக நான் இந்த வீடியோ போட போறேன். அதாவது 2011 ஆகஸ்ட் 1 திங்கக்கிழமை 12:15 தான் சாய்பாபா எங்களுக்கு முதலாக நாகரூபம், அதாவது ஒரு நாகமாக எங்க வீட்டு முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்க சாய்பாபா அதுக்கு முன்னாடியே நாங்க சாய்பாபா கோயிலுக்கு கோயமுத்தூர் நாகசாயி கோயிலிருந்து நாங்க சின்ன சிலை வாங்கிட்டு வந்திருந்தோம். 8 இன்ச்சு சிலை. அது அங்கதான் நாங்க பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்க வீட்டுல வெளியே வச்சிருக்கிற சிலையெல்லாம் அப்ப கிடையாது. அந்த குட்டி சிலையில தான் நாங்க பூஜை பண்ணிட்டு இருந்தோம். பூஜை பண்ணிட்டு அஷ்டோத்திரம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு சாய்பாபா நாகரூபத்துல எங்களுக்கு விரதம் எடுத்திருந்தோம். அப்போ 9 வாரத்தை விரதம் எடுத்துட்டு இருக்கும்போது 5வது வாரம்தான் சாய்பாபா தரிசனம் கொடுத்தாரு. அன்னையிலிருந்து நாங்க பின்ன ஒருபாடு பக்தி ஆயிருச்சு. பின்ன மேலும் 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 பக்திங்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்லை எங்க வாழ்க்கையில. அவ்வளவு நம்பிக்கை வந்துடுச்சு எங்களுக்கு. சாய்பாபா கண் கண்ட தெய்வம் அப்படிங்கிறது நாங்க உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூஜா அன்னதானம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2013 எங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் 2016 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு உள்ள குழந்தைகள் இதெல்லாம் ஆச்சு. அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. நிறைய சுவாரஸ்யம் இருக்குது சொல்றதுக்கு. 2020 ஆயிருச்சு. ஒரு கொரோனா டைமு. கோயிலுக்கெல்லாம் போக முடியல எங்களால. கோயிலுக்கு போறதுக்கு முடியாதல்ல அப்ப. அதனால நாங்க வீட்லயே இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆகஸ்ட் 1 வரும்போது பெருசா பண்ணுவோம் நாங்க அன்னதானம் எல்லாம். பின்ன இடைக்கெல்லாம் சின்னதா அன்னதானம் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அங்க அன்னதானம் பண்ணுவோம். அப்படியெல்லாம் தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் 2021 ஜூலை 27 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் அதுக்கு இந்த 11 to 21 வரைக்கும் நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. சாய்பாபாட அதிசயம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோல சொல்றேன். என்னென்ன கழிஞ்சது, எப்படி எல்லாம் நடந்ததுங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நான் இது சுருக்கமா சொல்றதாக்கும். அப்புறம் 21 ஜூலை 27 செவ்வாய்க்கிழமை ஒரு 9 மணி இருக்கும். நான் முன்னாடி உட்காந்து என் பெரிய பொண்ணு கூட கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது தான் சாய்பாபாவை எங்களுக்கு, நாங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோமல்ல ஒரு சின்ன மரம், பேம்பூல பட்ட அந்த மரமாகும் அது. அப்படி இருக்கும்போது நான் பார்க்குறேன். ஒரு வெள்ளை, அப்படியே வெள்ளை நிறத்துல அப்படி தெரிஞ்சது. எனக்கு ஒரு நிழல் போல தெரிஞ்சது. அங்க போய் பார்த்தப்ப ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது பின்னியம் அந்த கிரீன் கலரு இலை அப்படியே ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இது என்னடா ஒயிட்டா இருக்குது அப்படின்ட்டு போய் போட்டோ எடுத்து பார்த்தேன். வீடியோ எடுக்கவல்ல. அப்ப எனக்கு தெரியல இது சாய்பாபா இப்படி வருவாரு இருப்பாரு, இந்த மாதிரி சீலை எனக்கு வரும், நானே பூஜை பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணுவேன், ஆரத்தி பண்ணுவேன்னு அப்போ எனக்கு தெரியாது. எந்த ஐடியாவும் இல்லை. சரி போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போட்டோ ஒரு 4 கிளிக்கு போட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். இங்க வந்து அப்பவும் திறந்து பார்க்கல நான். போட்டோ என்னவா இருக்கும், அதுக்குள்ள கால் பண்ணி பொண்ணுகிட்ட கால் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்படியே பேசி பேசி அது மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பின்ன போய் போட்டோ எடுத்து பார்த்து அப்பவும் கொஞ்சமா தெரிஞ்சிச்சு அந்த இதுல. அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ பார்க்கும்போது அது சாய்பாபா தான், சாய்பாபா போல தான் இருக்கு.
சாய்பாபா தான் இருக்கிறாரு அந்த இலையில அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெளியவெல்லாம் அவ்வளோவாக தெரியல, சொல்லலை நான். பின்ன கொஞ்சம் பேத்துக்கிட்டேயெல்லாம் நான் இந்த மாதிரி தெரிஞ்சுது, இது பாருங்க ஃபோட்டோவில் பாருங்க, ஃபோனில் நான் எடுத்திருக்கிறேன், சாய்பாபா அங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ சிலவங்கெல்லாம் அது நம்பினாங்க, சிலவங்கெல்லாம் இது இப்பதான் எடிட் பண்ணி போன்ல என்ன வேணும்னாலும் பண்ண முடியுமே, இதெல்லாம் சும்மாவாக்கும், இப்படியெல்லாம் சாய்பாபா வருவாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. கொஞ்சம் பேரு நம்பினாங்க. பின்ன கொஞ்சம் பேருக்கெல்லாம் அது தெரிஞ்சது பார்க்கும்போது நான் பார்த்தேன், எனக்கும் பார்க்க காண முடிஞ்சது பாபாவை அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அந்த இலையில கொஞ்ச நாள் இருந்துச்சு, அது யாரோ எடுத்து அப்புறம் வாட்ஸ்அப்பில் அப்படியே அனுப்பி கொஞ்சம் எல்லாம் பப்ளிசிட்டி ஆச்சு. கொஞ்சம் பேரெல்லாம் நம்பினாங்க, கொஞ்சம் பேரெல்லாம் அது சும்மா சொல்கிறதா இருக்கும், அது ஃபோனில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னெல்லாம் சொல்லவும் நாங்கள் பின்ன எதுவும் பேசலை. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அது சாய்பாபா தானே. அப்புறம் நாங்கள் அந்த இதில் போய் பார்த்தோம், ராசி வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. நாங்கள் இந்த மாதிரி சாய்பாபாவாக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே தான் வச்சு பூஜை பண்ணிட்டு ஆரதி பண்ணிட்டு அன்னதானம் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். அப்படித்தான் நடந்தது. அப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து 2000 அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் அந்த மரத்துக்கடியில ஏதான் நாங்க பூஜை பண்ணிட்டும் ஆரதி பண்ணிட்டும் அன்னதானம் பண்ணிட்டும் எல்லாமே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சாமிஜி இங்க பார்க்க வந்தாங்கல்ல, நிறைய பேரு பார்க்க வந்தவங்க யாரோ அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கும் பார்க்க காண முடிஞ்சது, சாய்பாபா மாதிரி தான் இருந்துச்சு. பின்ன உண்மைதான் அது, அவங்க சும்மா எல்லாம் சொல்லலை, எனக்கும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது அப்படியே வெளியே ஆயிடுச்சு. அப்போதான் சாமிஜி, அதாவது சிற்றூருங்கிற ஒரு ஊர்ல ஒரு சாமிஜி, அவங்க வந்து 60 வருஷம் சாய் டிவோட்டிஸ் தாமா. அவங்க வீட்டுலேயும் சாய்பாபா ஒவ்வொரு அதிசயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாராமா. அவங்க வீட்லேயும் பெரிய செலவு வச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அதிசயம்னா எப்பவுமே அதிசயம்தான் நடந்துட்டு இருக்கிறதாமா. அதனால அவங்க நம்பிட்டாங்க, இது அப்படியெல்லாம் பொய்யா இருக்காது, உண்மையாக தான் இருக்கும், சாய்பாபாவை பற்றி எனக்கு தெரியும், சாய்பாபா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டுக்கு வந்து